நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடத்துல 23ல பிறந்தவங்க, 23ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். An inability to feel happy when other people are successful will pull you down. நம்ம அடுத்த மனிதர்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம்னா நம்ம கீழ் நோக்கி இழுக்கப்படுவோம். இன்எபிலிட்டி டு ஃபீல் ஹாப்பி, நம்ம வந்து ஹாப்பியா இருக்கணும். ஹாப்பியா இல்லாம வருத்தப்பட்டோம், அடுத்தவங்க சந்தோஷப்படுறாங்க, அடுத்தவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படின்னு பார்த்து வருத்தப்பட்டோம் அப்படின்னா நம்ம கீழ் நோக்கி இழுக்கப்படுவோம். நம்ம வந்து அவங்களோட வெற்றியை கொண்டாடுறோம் அப்படின்னா நம்மளும் வெற்றி அடைவோம். அப்போ வெற்றி நமக்கு வரணும் அப்படின்னா அடுத்தவங்க சந்தோஷப்படும் போதும் வெற்றி அடையும் போதும் அவங்கள பார்த்து வாழ்த்து சொல்றது, அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறது, அவங்கள பார்த்து பூரிப்படைகிறது, இதுதான் நம்மளுடைய வெற்றிக்கான வழி. யாரெல்லாம் 23ல பிறந்திருக்கீங்களோ 23 அப்படின்னு டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடம்ல 24ஆம் தேதி பிறந்த நபர்கள் அனைவருக்கும் கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். 24 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, 24 டைப் பண்ணிட்டீங்களா? You have the freedom to wallow in mud or to love again, to live again, to be happy. உங்களுக்கு சுதந்திரம் முழுசா கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்க வந்து திரும்ப திரும்ப பிரச்சனையிலேயே உழண்டுட்டு இருக்க போறீங்களா, இல்ல அந்த பிரச்சனையை விட்டு விலகி ரொம்ப ரிலாக்ஸ்டா இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸா இருந்துட்டு யூ லிவ் அகெயின் அண்ட் டு பி ஹாப்பி, நீங்க வந்து ஹாப்பியா வாழ போறீங்களா? இது உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த டைம் டு லிவ் அண்ட் லவ் அண்ட் டு பி ஹாப்பி. 24 டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். குரோதி வருடத்துல 25ல பிறந்தவங்க அனைவரும் கடவுளும் ஏஞ்சல்ஸும் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். When you have pride, you do not want others to be better than you. Watch out for these obstacles. உங்களுக்கு தற்பெருமை இருக்குது, ஒரு போட்டி, பொறாமை, திமிரு இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களை விட அடுத்தவங்க பெட்டரா இருந்தா உங்களுக்கு அது பிடிக்காது. இந்த மாதிரி தடைகள்லாம் உங்களுக்கு நீங்களே வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க வாட்ச் அவுட் பண்ணி பாருங்க. when you have pride, உங்களுக்கு ப்ரைடு இருந்தால் நீங்கள் அடுத்தவங்க முன்னேறது உங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்து ப்ரைடு யூ ஹாவ் டு அவாய்டு ப்ரைடு. தற்பெருமை, தான் அப்படின்ற நினைக்கக்கூடிய அந்த ப்ரைடை வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். நீங்கள் வந்து முன்னேறி போகிறதுக்கு இது வந்து சரியானது இல்லை. ப்ரைடு இருக்கும்போது உங்களுடைய தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேறுவதற்கு, வெற்றி எனும் பாதையை போய் அடையிறதுக்கு உங்களுக்கு லவ், இன்டென்ஸ் கேர் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாமே இருக்கும்போது நீங்கள் ஜெயிக்க முடியும். 25 எல்லோரும் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருமே பாசிட்டிவாக இருங்க. ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே டியூன்டு வித் மீ. யாராவது ஹீலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.